குஜராத்தில் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது பவளமல்லி செடி பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. கீழே பூத்துருந்தா கூட நான் பறித்து சாமி ஃபோட்டோவுக்கெலாம் போட்டிருப்பேன். காலையில் எனக்கு தலைவலி வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட தலைவலிக்குன்னு சொல்லவும், நீ ரெஸ்ட்டு நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. போகா தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். காலையில் நாஸ்தாவே இதுதான். இங்கே இது அவல் ரெசிபிங்க. இந்த துணியெல்லாம் பார்க்கவும் எனக்கு அப்படியே தலைவெல்லாம் பறந்துருச்சு. சரி துணியெல்லாம் ஊற வச்சு துவைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பாப்பா வந்து எனக்கு ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சோண்டு ஜீனி, கொஞ்சோண்டு பால். இதை நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் ப்ரெட்டில் முக்கி எடுத்து அப்படியே நம்ம வந்து தவாவில் போட்டால் ரெடி ஆயிரும். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சோயா, தக்காளி, மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வெஜ் பிரியாணிக்காக. சரி பிரியாணி பண்ணிகிட்டே போய் துவைச்சிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக ஆயில் விட்டு சோம்பும் பட்டையும் போட்டுக்கிட்டேன். வேறு எதுவும் போடலை. வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓரளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டேங்க. இதுக்காக வந்து துணியை பார்த்தோன்னே தலைவெல்லாம் பறந்து போயிடுச்சுன்னு சொன்னேன்னா, ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம தான் அடுத்தடுத்து வந்து வேலை அதிகமாக கூட்டிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். அன்னன்னைக்கு பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நமக்கு வேலை ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக தான் அதை பார்த்தோன்னே எனக்கு தலைவெல்லாம் பறந்துருச்சுன்னு சொன்னேன். தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இந்த ராக்போர்ட் பிரியாணி மசாலா எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் தோசைக்கு. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. துணியெல்லாம் துவைச்சாச்சுங்க. அடுத்து மார்க்கெட்டுக்கு தான் போகணும் காய்கறி வாங்குறதுக்கு.